தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் காங்கிரசிடம் கைகோர்த்திருப்பது பிஜேபிக்கு பெரு பின்னடைவு ஏற்படும் என்கின்ற அவர்கள் அந்த எண்ணத்தில் உங்களை முதல்வராக்கிவிடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற முனைப்போடு ஆளுநரை வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் கர்நாடகாவில் ஆட்சியில் இருப்பது காங்கிரஸ் அரசு. இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலிலும் கேரளாவில் ஆட்சி அமைத்திருப்பது காங்கிரஸ் அரசு. அதேபோன்று ஆந்திராவிலும் பல இளைஞர்கள் மத்தியில் உங்களுடைய எழுச்சி அதிகம் பெற்று வருகின்றது. எனவே இது காங்கிரஸோடு நீங்கள் தொடர்ந்து கைகோர்த்து நிற்கும் நிலையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரசுடைய கை ஓங்கிவிடுமோ என்கின்ற அச்சத்தில் அவர்கள் இதை எப்படியாவது நீங்கள் முதல்வராவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த 4 மாநிலங்களிலும் பெருவாரியாக காங்கிரஸ் வென்றுவிடுமோ, அதனால் இந்த மத்திய ஆளுகின்ற பிஜேபி அரசுக்கு பாதிப்பு வந்துவிடுமோ என்கின்ற அச்சத்தில் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஜோசப் விஜய் எனும் நான் இந்த வார்த்தையை அவர்கள் கேட்க மறுக்கின்றார்கள். குறிப்பாக திராவிட இயக்கங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு பின்புலகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பாஜக அரசு. ஏனென்றால் ஒரு மாநிலத்தில் கிறிஸ்துவன் ஆள்வதா? கிறிஸ்தவன் ஆண்டுவிட்டால் அவர்கள் தொடர்ந்து கட்டமைத்து வரும், இந்திய முழுவதும் கட்டமைத்து வரும் RSS உடைய நிலை என்னவாக இருக்கும்? அப்பொழுது தமிழகத்தில் RSS அதாவது துவக்கம்தான், முடிவு பகிரங்கமாக இருக்கும் மக்கள் மத்தியிலே. இந்த ஆட்சி தொடர்ந்தாலும் இல்லை ஆட்சி எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும், மறு தேர்தல் வைத்தாலும் 234 தொகுதிகளிலும் ஒரே ஒரு இயக்கங்கள், ஒரே ஒரு கட்சி கூட டெபாசிட் பெறாது என்பதுதான் மக்களுடைய தீர்ப்பாக இருக்கும். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மக்கள் பணியாற்றுகின்ற ஒரு நல்ல முதல்வராக நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த பதிவை செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.